நீட் 2025க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களை ஒரு வருஷமும் 2 வருஷம் எல்லாமே இல்லைன்னா அதுக்கு மேலே நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற நிறைய மாணவர்கள் உண்டு. இந்த நேரத்திலும் அதாவது மார்ச் மாதம் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க தியரி படிச்சுட்டே இருக்காங்க, புத்தகம் வாசிச்சுட்டே இருக்காங்க, என்சிஆர்டி புக்கு பேஜ் ஓப்பன் பண்ணி திரும்பவும் படிச்சுட்டே இருக்காங்க. நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி பார்த்தாங்க, யூனிட் டெஸ்ட் ஆகட்டும் பார்ட் டெஸ்ட் ஆகட்டும், அப்படி எல்லாமே எழுதியதுக்கு அப்புறமும் இன்னும் படிச்சு முடிக்கலாம், இன்னும் முடிக்கிறதுக்கு நிறைய உண்டு, பெண்டிங் உண்டு அப்படி நினைச்சிட்டு தியரி நல்லா கிளியர் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கிற நிறைய மாணவர்கள் அவங்க ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாளா நீங்க இந்த சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓரோ டெஸ்ட் வரும்போதும் மறுபடியும் அந்த புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி தியரியே படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தால் அது எப்போ முடிய போறது? எந்த ஒரு ஸ்டடீஸ் நடத்தினாலும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை ஒரு ஜஸ்ட் எபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் படித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. மார்ச் மாதம் வரும்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். முன்னாடி எல்லாமே நம்ம தியரி நல்லா படித்து அதுக்கப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணி இருந்திருந்தா இப்பொழுது நம்ம எடுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு படிக்கிற ஸ்ட்ராட்டஜி தான். ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக புதுசாக நம்ம எதுவும் படிக்கக்கூடாது, கம்ப்ளீட் டெஸ்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. மார்ச் மாதம் உங்களுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுக்கணும். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஐடியா கம்மியானது இல்லை நம்ம மறந்து போன மாதிரி சில கான்செப்ட்ஸ் நமக்கு கிளியர் இல்லாத மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு அந்த ஒரு ஏரியா மாஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். 100% பெர்ஃபெக்ஷனுடன் படித்து முடிக்கலாம்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க. கண்டிப்பாக சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். எப்போதும் இந்த டெக்ஸ்ட் புக்கு வாசிச்சுட்டே இருக்கிற அந்த ஒரு சிஸ்டம் அது திடீர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்கள் மனசு அதுடன் ஒத்து போகாது, அது உண்மைதான். ஆனாலும் அந்த ஒரு கான்ஷியஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் புது ஒரு சேஞ்சு வரும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் மனசை நம்புங்க, தைரியமாக கொஸ்டின்ஸ் பாருங்க. கொஸ்டின்ஸ் பார்க்காம இருக்கிறது முட்டாள்தனம் தான். ஓரோ கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி தான் இந்த கேள்விகள் வருனது, அதுக்கேற்றபடி மூளை எப்படி ஒர்க் ஆகணும், எந்த நிலையில் தான் யோசிக்க வேண்டியது, அந்த அளவுக்கு நமது மூளையோட அதாவது நமது பிரெயினோட டைவர்ஜென்ட் திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரிவர்ஸ் பண்ணாமல் இருந்தால், அதாவது கொஸ்டின் எடுத்து தியரி படிக்கிற சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் ஒரு நாளிலும் படித்து முடித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் தைரியமாக இனிமேல் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் வழியாக நீ தியரி படிக்கிற சிஸ்டத்தை கொண்டு வாங்க. அப்பொழுது உனக்கு அந்த மாற்றத்தை பார்க்க தெரியும். நமது மனசுக்கு பிராக்டிஸ் இல்லாத விஷயங்கள் திடீர் ஒரு நாள் வரும்போது நம்ம மனசு அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அது நமக்கு திரும்ப சொல்ல தேவையில்லை. நிறைய மாணவர்கள் அந்த ஒரு விஷயத்திலே கவலைப்படுறது நான் பார்த்திருக்கேன். நிறைய மாணவர்கள் அவங்களோட டென்ஷன் என்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. நமது மனசுக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நான் இதுவரைக்கும் படித்து முடிக்கல, இன்னும் எனக்கு பெண்டிங் போர்ஷன்ஸ் உண்டு, இன்னும் தியரி கிளியரா நிறைய படிக்கணும், அது படிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி யோசிக்காதீங்க. நீங்க படிச்சுட்டு இருக்கிற பயிற்சி மையங்களில் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பொழுது மட்டும் கொஸ்டின் பார்க்கலாம் அப்படி நீங்க யோசிக்காதீங்க. அதுக்கு பதிலாக அந்த டெஸ்ட் சீரீஸுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்றது கூட கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. யாராலையும் 100% பெர்ஃபெக்டா படிச்சு முடிக்க முடியாது என்கிற ஒரு உண்மையை புரிஞ்சு நீ படிச்சது மேல நம்பிக்கை கொடுத்து அதில் இருந்து மேக்சிமம் கொஸ்டின் சால்வ் பண்ண முயற்சி பண்ணிட்டு மார்ச் மாசத்தை நீங்க தோக்கடிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏப்ரல் மாசத்தில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு சின்ன வலி நம்ம தாங்கியே ஆகணும். நீங்க புத்தகம் ஓப்பன் பண்ணி வச்சு தியரி இப்போ படிச்சுட்டு இருக்கு அப்படின்னா டெஃபினிட்லி நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் உட்கார்ந்துட்டு இருக்கு. கம்ஃபர்ட் ஜோனில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எப்படி உங்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும், ஒரு வெற்றிகரமான முடிவு உங்களோட படிப்புக்கு கொண்டு வர முடியும்? கண்டிப்பா முடியாது.
அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு தடை இருக்குல்ல, அந்த தடையை மீறி, அந்த தடையும் தாண்டி, அந்த தடையும் உடைச்சு நீங்க வெளியே வாங்க. கொஸ்டின் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாய் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னாலும் ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் ஃபேஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணும் அப்படி உறுதியான ஒரு முடிவுடன் நீ முன்னாடி வந்து பாருங்கள், மாற்றம் தெரியும். ஆனால் அந்த ஒரு கஷ்டத்தை பற்றி இப்பவே யோசிச்சுட்டு நம்ம டென்ஷன் அடிச்சு அப்படியே இருந்தால் கொஸ்டின் ஃபேஸ் பண்றதுக்குலாம் பயம் நம்ம விட்டு போகாது. கொஸ்டின் ஃபேஸ் பண்ற பயம் இப்பவே நம்ம போகாமல் இருந்தால் கடைசி டைமில் அது நமக்கு நெகட்டிவாய் மாறும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரிவர்ஸ் ஆக்குங்க. அதாவது தியரி வாசிச்சு படிச்சு முடிச்சு கொஸ்டின் சால்வ் பண்ற அந்த சிஸ்டம் இந்த மார்ச் மாசத்தில் நம்ம நிப்பாட்டிட்டு கொஸ்டின்ஸ் வழியாக தியரி மாஸ்டர் பண்ற சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா மாற்றம் உங்களுக்கு பார்க்க தெரியும். உங்கள் அன்போடு ஜால்.